யூனிவர்சிட்டி எபிசோட் 12ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல சுப்ரீமோவும் ஜென்னும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணோட அலறல் குரல் கேட்க ரெண்டு பேரும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க செலினோட இறந்த உடல் கிடக்குது. அதை பார்த்த ஜென் அழ சுத்தி இருக்க பசங்க எல்லாம் அவளோட இறப்புக்கு நாசேர் குரூப் தான் காரணம்னு பேசிக்கிறாங்க. அதை கேட்ட ஜென் திரும்பி மேட்டை முறைக்கிறா. அதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. சுத்தி இருக்க பசங்க பேசினதை கேட்ட ஜென் மெதுவா திரும்பி மேட்டை பாக்குறா. அவளோட கண்ணுல அதிர்ச்சியும் குழப்பமும் கலந்துருக்கு. மேட் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமா மாறிக்கிட்டே போகுது. அதே நேரம் பக்கத்துல இருந்த பழைய பில்டிங் மேல இருந்து யாரோ ஒருத்தன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். செலினும் ஜென்னும் பேசிட்டு இருந்தத மறைஞ்சிருந்து ஒருத்தன் ஒட்டு கேட்டான் இல்லையா, அதுவும் இவன் தான். இப்போ பில்டிங் மேல மறைஞ்சிருந்து கீழே நடக்கிறத கவனமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஜென் மேட் கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு அவரை தனியா கூட்டிட்டு போறா. அடுத்ததா ஜென்னும் மேட்டும் ஒரு வேன்குள்ள உட்காந்து பேசுறாங்க. சில நொடி அமைதியா இருந்த ஜென் மேட்டை பார்த்து செலின் விஷயத்துல உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேக்குறா. அவ அந்த கேள்வியை கேட்ட உடனே மேட் தலைய குனிஞ்சுக்கிறாரு. எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை பார்த்த ஜென்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பதில் சொல்லு மேட், என்ன பண்ணன்னு கேக்குறா. உடனே மேட் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா ஜென் அழுதுகிட்டே பொய் சொல்ற, நான் உன்னை நம்பினேன். ஏன் மேட் உன்னால எப்படி இந்த மாதிரி நடந்துக்க முடிஞ்சது, அதுவும் ஏன் கிட்டன்னு கேக்குறா. ஜென் அழுத பார்த்த மேட்டுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவகிட்ட நெருங்கி ஜென் நான் உன்கிட்ட பொய் சொல்லல, உன்னை ஏமாத்தவும் இல்லன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக நீ அந்த நாசர் டீம்ல சேர்ந்த, நிறைய கூட்டாளிங்க கிடைப்பாங்க, அதனால நீ இறந்து போக மாட்டேன்னு நினைச்சியான்னு வேதனையோட கேக்குறா. ஜென் சொன்னதை கேட்ட மேட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. நாசர் மேட்டை பார்த்து ஒரு புயல் வரப்போகுது, அதை பத்தி சில பேருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு இவன் என்ன அதுன்னு கேட்க யுத்தம் வரப்போகுது, அதுக்கு நமக்கு நேர்மையான ஆட்கள் தேவை, மத்தவங்க எல்லாம் ஜெயிக்கிற பக்கம் சேருவாங்க, நான் உன்னை நம்பலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு மேட் நம்பலாம், ஆனா எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நாசிர் நேரா வரப்ப சொல்றேன், அது வரைக்கும் நீ நேர்மையா நடந்துக்கிறியான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்போ அங்க வந்த நிக்கி அன்னைக்கு நீ பவர் வேணும்னு சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. அதுக்கு மேட் எனக்கு பவர் தேவை, என் ஃப்ரெண்ட்ஸ பாதுகாக்கிற பவர் தேவை, என்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதனால தான் சொல்றாரு. அதை கேட்ட நிக்கி சிரிச்சுக்கிட்டே ஐயோ பாவம், ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பாதுகாத்துக்க மாட்டாங்களான்னு கேக்குறா. பிளாஷ்பேக் இதோட முடிய அதை நினைச்சு பார்த்த மேட் ஜென்னை பார்த்து நான் அந்த டீம்ல ஜாயின் பண்ணது என்ன பாதுகாக்கிறதுக்கு கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்தணும், அதுக்காக தான் சேர்ந்தேன், என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்ன காப்பாத்துறதுக்காகன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சிடறா. மேட் அவளை சமாதானப்படுத்துற மாதிரி நீ என் மேல கோவப்படு, பரவாயில்ல, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், வருத்தப்படவும் மாட்டேன் சொன்னவர் அவ கையை பிடிச்சு ஆனா உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ இவங்க உட்கார்ந்துருக்க வேன் மேல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே ஜென்னும் மேட்டும் பயந்துடுறாங்க. அப்போ மேல இருந்த ஒருத்தன் யாரோ உள்ள புலம்பிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் யாரா இருந்தாலும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, வெளியே வாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட மேட் உடனே ஜென் கிட்ட நான் வெளியே போறேன், என்ன நடந்தாலும் நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னு ஜென் பயத்தோட கேட்க ஜென் ப்ளீஸ் என்ன நம்பு, நான் சொல்றத மட்டும் செய், கண்ணை மூடிக்கோ, என்ன நடந்தாலும் கண்ணை திறக்காதன்னு சொல்றாரு. அதுக்குள்ள வேனுக்கு மேல இருந்தவங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு கத்துறாங்க. உடனே மேட் ப்ளீஸ் ஜென் நான் சொல்றத கேளுன்னு சொல்றாரு. ஜென்னும் அழுதுகிட்டே சரின்னு தலையாட்டுறா. மேட் அவ கண்ணை மூடிட்டு பத்திரமா இங்கே இருன்னு சொல்லிட்டு மெதுவா வெளியே போறாரு. அவரு வேனை விட்டு வெளியே வந்த உடனே வேனுக்கு மேல இருந்து ரெண்டு பேர் கீழே குதிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் மேட்டை பார்த்துட்டு நீ நாசிர் குரூப்ல புதுசா சேர்ந்த வந்தானேன்னு கேக்குறான். இன்னொருத்தன் சிரிச்சுக்கிட்டே தப்பு பண்ணிட்டடா, உன்னை பார்த்தா ஒன்னும் டஃபா இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்றான். இன்னொருத்தன் இந்த யூனிவர்சிட்டிலே எங்க டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு மேட் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, ஏன் கூட சண்டை போட போறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்குள்ள இன்னும் ரெண்டு பேர் அங்க வந்துடுறாங்க. அவங்கள ஒருத்தன் எங்களை ஜெயிக்க முடியும் நினைக்கிறியான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிக்குது. மேட் ஃபர்ஸ்ட் வந்த ரெண்டு பேரை சமாளிச்சிடுறாரு. ஆனா பின்னாடி வந்தவங்கள கவனிக்கல. அதுல ஒருத்தன் திடீர்னு மேட்டை தாக்குறான். எதிர்பாராத தாக்குதலால மேட் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. வண்டிக்குள்ள இருந்த ஜென் மேட்டோட சத்தத்தை கேட்டு பயத்துல இன்னும் அழறா. அவளால எதுவும் செய்ய முடியல. நல்ல வேலை அந்த நேரத்துல அங்க சுப்ரீமோ வராரு. வந்தவர் அந்த பசங்களை சமாளிச்சு மேட்டை காப்பாத்துறாரு. அடுத்ததா நாசர் டீம்ல இருந்த பசங்களும் அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க காயப்பட்டிருந்த மேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஜென் இன்னும் வேன்குள்ளேயே அழுதுட்டு இருக்க வேன்குள்ள போன சுப்ரீமோ அவளை மெதுவா ஹக் பண்ணிட்டு அவனுக்கு எதுவும் ஆகல, வா போகலான்னு அவளை கூட்டிட்டு போறாரு. அதே சமயத்துல அந்த ரகசிய லேப காட்டுறாங்க. அங்க ஒருத்தர்
வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி தெரியறாரு. அப்போ உடம்பு முழுக்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகத்துல மாஸ்க் அணிஞ்ச 4 பேர் இறந்து போன ஒரு பொண்ணோட உடம்ப தூக்கிக்கிட்டு அங்க வராங்க. அந்த உடம்ப ரூம்ல இருந்த பெரிய டேபிள் மேல வச்சுட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் உடனே அந்த பொண்ணோட உடம்ப கவனமா பரிசோதனை பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நோட் புக்ல வேகமா குறிப்பு எழுதிக்கிறாரு. ஆனா அவரு என்ன எழுதுறாரு, என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றாருன்னு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பொண்ணோட உடம்ப தூக்கிட்டு வராங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட உடம்பையும் இன்னொரு டேபிள்ல வச்சுட்டு போறாங்க. அந்த உடம்பையும் சயின்டிஸ்ட் கவனமா செக் பண்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் ஏதோ குறிப்பு எழுதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மேட்டை காமிக்கிறாங்க. மேட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல மெதுவா கண் முழிக்கிறாரு. அவரை சுத்தி ஜென், டேவ், ஜெரோம், மியா, வெனசா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. மேட் கண் திறந்ததை பார்த்த உடனே ஜென் நர்ஸ கூப்பிடுறாங்க. உடனே அங்க வந்த நர்ஸ் மேட்டை செக் பண்ணிட்டு இப்ப அவர் நல்லா இருக்காரு, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு ஜென்னை மட்டும் மேட் கிட்ட விட்டுட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த மேட் ஜென்னை பார்த்து நான் நாசிர் குரூப்ல போய் சேர்ந்த விஷயத்த உன்கிட்ட மறைச்சதுக்காக சாரின்னு சொல்றாரு. அதுக்கு தலையாட்டின ஜென் நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை. சொன்ன ஜென்னுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. உண்மை தெரிஞ்சும் நான் உன்கிட்ட நேரா கேட்காம இருந்தல்ல, அதுக்காக நீ தான் என்ன மன்னிக்கணும். உன்னை நம்பணும்னு நினைச்சேன், ஆனா கடைசியில நம்பாம விட்டுட்டேன், மன்னிச்சிரு மேட்ன்னு சொல்றா. அதுக்கு மேட் லைட்டா சிரிச்சுக்கிட்டே எனக்கு புரியுது ஜென், நீ ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் விரும்புற பொண்ணு அழறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சொன்ன மேட் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதே மாதிரி உன் மனச இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சொன்னவர் சுப்ரீமோ வேன்குள்ள போயிட்டு ஜென்னை ஹக் பண்ணி கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் லைட்டா சிரிச்சுக்கிட்டே அவர் தான் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உனக்கு யார் முக்கியம்னு எனக்கு தெரியும், அதை பத்தி நினைச்சு எனக்கு வருத்தம் கிடையாது. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன சூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஜென். அதனால இனிமே உன் அன்புக்காக நான் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். இதுக்கப்புறம் அழ மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு, அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்றாரு. ஜென் தயங்குறா. அதை பார்த்த மேட் நீ அழறத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜென், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டான எனக்கு இந்த ஒரு வாக்கு மட்டும் கொடு, இனிமே இப்படி அழக்கூடாதுன்னு சொல்றாரு. ஜென்னும் அழுதுகிட்டே மேட் கேட்ட சத்தியத்தை பண்ணி கொடுக்கறா. சந்தோஷப்பட்ட மேட் மெதுவா தூங்கிடுறாரு. அவர் தூங்கினதுக்கு அப்புறம் ஜென் வெளியே போறா. வெளியே அவளுக்காக சுப்ரீமோ காத்துட்டு இருக்காரு. ஜென் போய் அவர் பக்கத்துல உட்கார்றா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த சுப்ரீமோ அவன் எப்படி இருக்கான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கிறான் தேங்க்ஸ்ன்னு சொல்றா. உடனே சுப்ரீமோ அவளை பார்த்துட்டு நீ ஓகேவான்னு கேக்குறாரு. நான் ஓகே தான், மேட் என்ன காப்பாத்திட்டான்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ மேட் ரொம்ப லக்கி, அதனால தான் அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் கிடைச்சிருக்கிறதுனால லக்கின்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றா. இல்ல அதுதான் உண்மை, ஒரு நாள் அவன மாதிரியே நானும் லக்கி ஆக போறேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட ஜென் ரொம்ப சந்தோஷப்படுறா. மறுநாள் சுப்ரீமோ நடந்து போய்கிட்டு இருக்க எதிர வந்த நாசிர் வேணும்னே அவர் மேல மோதுறான். ஆனா சுப்ரீமோ அதை கண்டுக்காம அங்க இருந்து போறாரு. நாசிர் விடாம அவர் பின்னாடியே வந்து என்ன சுப்ரீமோ பயந்துட்டியா, உன் பதவி போனதுக்கு அப்புறம் அவளை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றான். சுப்ரீமோ அப்பவும் எதுவும் சொல்லாம அமைதியா போய்கிட்டு இருக்காரு. அப்ப நாசிர் உன் ரகசியம் எனக்கு தெரியும், அதனால என்ன பார்த்து நீ தான் பயப்படணும். ரேஸ் சில்வானியா ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தான்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேக்குறான். அதுக்கு சுப்ரீமோ இந்த கேள்விய அவன்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜென் படிக்கட்டுல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. அங்க ரோக்சனும் அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. வந்தவங்க ஜென் கிட்ட வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க. ஆனா ஜென் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா. அதுக்கு ரோக்சன் எனக்கு பசிக்குது, நான் சொல்ற சாப்பாடை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவளுக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் வரிசையா சொல்றா. அதெல்லாம் கேட்ட ஜென் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிடுறா. அடுத்ததா எஸ்எஸ்ஜி ஆபீஸ்க்கு போன ஜென் அவ வேலைய மும்முரமா பாக்குறா. அதை பார்த்த சுப்ரீமோ அவளுக்காக சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறாரு. அதை பார்த்த ஜென் எனக்கு பசிக்கல அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றா. ஆனா சுப்ரீமோ இப்பவே சாப்பிட சொல்றாரு. இப்ப பசிக்கல, நிறைய வேலை இருக்குன்னு சொல்றா. அதை பார்த்த கேத் அவளுக்கு பசிச்சா அவ சாப்பிடுவா. அடுத்ததா விபி கேத் சொல்றது கரெக்ட் தான், நீங்க உங்க எல்லைய மறந்துடாதீங்க, அவளுக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்ததா கேத் நீங்க அவ கூட ரொம்ப நெருங்கி பழகுற மாதிரி தெரியலையா, உங்க பொசிஷனை மறந்துட்டீங்க போல இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சுப்ரீமோ நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், இத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, நீங்க 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்றாரு. உடனே விபியும் கேத்தும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போறப்போ கேத் சுப்ரீமோ கிட்ட இது ரொம்ப ஓவர்னு சொல்லிட்டு போறா. ஆனா சுப்ரீமோ அதை பத்திலாம் கவலையே படல. ஒரு சேர் எடுத்து ஜென் டேபிளுக்கு முன்னாடி போட்டு உட்கார்ந்துட்டு உனக்காக நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்றாரு. சாப்பாடை பார்த்த ஜென் எனக்கு நான்
நான்வெஜ்ஜை விட வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால புரோட்டீன் ரொம்ப அவசியம், சாப்பிடுன்னு இவரு சொல்ல ஆயில் ஃபுட் ஹார்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு அவ வேற காரணம் சொல்றா. அவ வேணும்னே தான் தட்டி கழிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்ட சுப்ரீமோ சாப்பிடு இல்லைன்னான்னு சொல்றாரு. இல்லனா என்ன பண்ணுவீங்கன்னு இவ கேட்க உடனே சுப்ரீமோ எழுந்து அவ கிட்ட போய் இல்லனா நான் உன்னை சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியான ஜென் உடனே சாப்பாடு எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இப்ப உங்களுக்கு சந்தோஷமானு கேக்குறா. இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த ரகசிய லேப காட்டுறாங்க. மறுபடியும் லேபுக்கு ஒரு பொண்ணோட உடலை தூக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணு ரெட் ஹூடி போட்டிருக்கா. இவதான் ஆரம்பத்துல ஜென்னுக்கும் டேவுக்கும் மருந்து கொடுத்து உதவி பண்ணவ. அவளோட உடம்பையும் அந்த சயின்டிஸ்ட் அமைதியா பரிசோதனை பண்ணி குறிப்பு எடுத்துக்கிறாரு. அங்க வர ஒவ்வொரு உடம்போட நெத்திலையும் நம்பர்ஸ் எழுதி இருக்கு. மறுபடியும் ஜென்னை காமிக்கிறாங்க. ஜென் SSG ஆபீஸ்க்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து அவளை பிடிக்கிறாங்க. அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தாக்க அது சுப்ரீமோ. அப்போ சுப்ரீமோ சீரியஸா நான் உன்னோட எதிரியா இருந்தா உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அப்போ நீங்க என்னோட எதிரியா சுப்ரீமோன்னு இவ கேட்க உனக்குதான் தற்காப்பு கலை தெரியும்னு சொன்னியே, என்கிட்ட காட்டுன்னு சொல்றாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் அங்கேயே தற்காப்பு பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென் அவரை தாக்க முயற்சி பண்றா. சுப்ரீமோ அவளை ஈஸியா தடுத்துறாரு. நடுவுல வேணும்னே பேசி அவளை டைவர்ட் பண்றாரு. அவர் பேச்சுல ஜென் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அவரை சமாளிக்கிறா. ஆனா கடைசியில சுப்ரீமோ அவளை பிடிச்சு நிறுத்திடுறாரு. ஜென் அவர்கிட்ட தோத்து போக அதை பார்த்த சுப்ரீமோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே நீ இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்றாரு. இந்த பயிற்சியால ரெண்டு பேருக்கு நடுவுல நெருக்கம் வந்த மாதிரி தெரியுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜென் சுப்ரீமோவை பார்த்து எதுக்காக என்ன உங்க செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்தீங்க, ஆஞ்சலிகா மாதிரி வேற யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கலாமேன்னு கேக்குறா. ஆஞ்சலிகாவா? அவ இந்த பொசிஷனுக்கு சரியில்லைன்னு சொல்றாரு. ஏன் அவளை நீங்க கஷ்டப்படுத்த விரும்பலையா? அவளுக்கு இந்த பொசிஷன் கஷ்டமா இருந்தா உனக்கும் தான் கஷ்டமா இருக்கும். அதை கேட்ட ஜென் சிரிச்சுக்கிட்டே அவளை உங்களுக்கு பிடிச்சதுனாலதான் தேர்ந்தெடுக்கலையான்னு கேக்குறா. அவளால இந்த வேலைய ஒழுங்கா பண்ண முடியாது, எனக்கும் அது பிரச்சனை. ஃப்ரிட்ஜிய பாரு, இந்த பதவியில இருந்தும் ஒழுங்கா வேலை பார்க்கல, அதே மாதிரிதான் அவளும்னு சொல்றாரு. அதுக்கு இவ உங்களை மாதிரி எல்லாத்தையும் எல்லாராலையும் டாலரேட் பண்ண முடியாது. அதுக்கு சுப்ரீமோ உனக்கு எதுவும் ஆகாம இருந்தா எனக்கு அதுவே போதும். உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான். உனக்கு பிடிச்சவங்கள காப்பாத்துறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ, ஆனா உனக்காக மட்டும் எதுவும் செஞ்சுக்க மாட்ட. ஏன் என்கிட்ட உதவி கேட்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறாரு. ஏன்னா நான் உங்ககிட்ட உதவி கேட்டா அது உங்க பொசிஷனே பாதிக்கும். உனக்கு புரியலையா ஜென்? எனக்கு இந்த பொசிஷனே தேவையில்லை. ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய இழந்திருப்பீங்க. அதனால தான் உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க, நீங்க சொல்றத கேக்குறாங்க. அதை கேட்ட சுப்ரீமோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே அப்படியா, அப்படின்னா நான் உனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு. ஜென்னும் உங்க மனசுல என்ன இருக்கு, நான் என்ன பண்ணணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன், உத்தரவு மட்டும் கொடுங்கன்னு சொல்றா. உடனே சுப்ரீமோ அவ கிட்ட நெருங்கி மத்தவங்க யார் சொல்றதையும் நீ கேட்க கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்றாரு. அப்படியே அவ நெத்தில ஒரு முத்தம் கொடுத்துட்டு உன்னால இத பத்தி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா நெருக்கமா பேசிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து நிக்கி பாத்துட்டு இருக்கா. அடுத்ததா ஜென் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வெளியே வர அங்க வந்த நிக்கி அவளை தள்ளி விட்டுறா. அதிர்ச்சி அடைஞ்ச ஜென் என்ன பண்றன்னு கேட்க நிக்கி கோவமா எல்லாத்தையும் நீ பாழாக்கிட்டன்னு சொல்றா. ஜென்னுக்கு ஒன்னும் புரியல. குழப்பமா நான் என்ன பண்ணேன்னு கேக்குறா. அதுக்கு நிக்கி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா சுப்ரீமோ கிட்ட இருந்து தள்ளி இரு, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாதன்னு ஜென் சொல்ல நிக்கி சீரியஸா சுப்ரீமோ கிட்ட இருந்து தள்ளி இரு, இல்லனா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்றா. போடின்னு சொல்லிட்டு ஜென் அங்கிருந்து போக முயற்சி பண்றா. ஆனா நிக்கி அவளை போக விடாம தடுத்து நீயும் அந்த சுப்ரீமோவும் சேர்ந்து முட்டாள்தனமா எல்லாத்தையும் பாழாக்க நான் விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ அவன் பக்கத்துல இருக்க மாட்ட, இனிமே தான் என் கோவத்தை நீ பார்க்க போறன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்துதான் ஜென் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே போக ஆப்போசிட் சைட்ல இருந்து சுப்ரீமோ வராரு. ஜென் முகத்துல இருந்த காயத்தை பார்த்த உடனே பதறி போயிடுறாரு. உடனே அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென் என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்ததா ஜென் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறா. அப்போ நர்ஸ் அவளுக்கு பேண்டேட் போட்டுக்கிட்டே உனக்கும் சுப்ரீமோவுக்கும் நடுவுல ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு இவ சொல்ல அதுக்கு நர்ஸ் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஜென், யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு சேவை பண்ணணும்னு நான் சத்தியம் பண்ணேன், ஆனா இப்போ சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு அவங்க மிரட்டுறாங்கன்னு வருத்தமா சொல்றாங்க. ஜென் குழப்பமா அவங்கள பார்க்க அவங்க ஆட்டத்துல என்னையும் ஒரு பகடக்காயா யூஸ் பண்றாங்க, என்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி என் கூட பிறந்தவங்க மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. அதை கேட்ட ஜென் ஆறுதலா அவங்க கையை பிடிச்சு பிரச்சனை இன்னும் முடியல, நான் அவங்கள ஜெயிக்க விட மாட்டேன், அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நாம பத்திரமா இங்க இருந்து வெளியே போவோம், அதனால வருத்தப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றா. அதை கேட்ட நர்ஸுக்கு கண் கலங்கிடுது. நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல, அத
அதை நிறைவேற்ற போறேன். அன்னைக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் உடம்பு சரியில்லைன்னு இங்க வந்தீங்கல்ல, உங்க உடம்புல இருந்த விஷம் நீங்க குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல கலக்கல, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் இருந்த கப்பலையும் இல்ல. அதை கேட்டு அதிர்ச்சியான ஜென் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு நர்ஸ், உன் உடம்புலயும் உன் ஃப்ரெண்டோட உடம்புலயும் இருந்த அறிகுறிகள் இந்த கிளினிக்ல இருக்க ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட தன்மையோட பொருந்துதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜென், அப்படின்னா யாரோ இந்த கிளினிக்ல இருந்து தான் அதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களான்னு கேக்குறா. நர்ஸ் அக்கம் பக்கத்துல யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு, ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன சும்மா விட மாட்டாங்க, அது மட்டும் இல்ல அந்த கெமிக்கலை இங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் வாங்கிட்டு போனான்னு சொல்றாங்க. யார் அதுன்னு ஜென் கேட்க, நர்ஸ் மறுபடியும் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு ஒரு ஃபைல் எடுத்து ஜென் கையில கொடுக்கறாங்க. ஜென்னும் அந்த ஃபைலை வாங்கி பிரிச்சு பாக்குறா. பேப்பர்ல இருந்த பேரை பார்த்த உடனே அவளோட முகமே மாறிடுது. உடனே அந்த பேப்பரை மடிச்சு பேகுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்ததான் ரூமுக்கு போன ஜென் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க, அங்க வந்த மேட் அன்னைக்கு நடந்ததுக்காக சாரி ஜென்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் லைட்டா சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் தேவையில்லை மேட், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ரகசியமும் கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கு மேட், அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நாம இருக்கலாமான்னு கேக்குறாரு. ஜென்னு சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பழைய விஷயங்களை பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரும் ஒன்னா உட்காந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுறாங்க. முதல்ல மியா கிட்ட பாட்டு பாட சொல்றாங்க. அவ பாட்டு பாடி முடிச்சிட்டு அடுத்ததா வெனசா கிட்ட நீ யாரையாவது விரும்புறியான்னு கேக்குறா. அதுக்கு வெனசா இல்ல, ஏன்னா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு சொல்றா. அடுத்ததா ஜென் டேவ பார்த்து, அன்னைக்கு அக்யூசியேஷன் பார்ட்டில உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததான்னு கேக்குறா. அதுக்கு டேவ் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு மியாவை தான் பிடிச்சிருந்துச்சு, அன்னைக்கு நான் எவ்வளவு போதையில இருந்தாலும் என் கண்ணு மியாவை தான் தேடிச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க, அப்ப ஜென் உனக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. டேவ் உடனே எப்படி மறக்க முடியும், நாம ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் இறக்க வேண்டியதுன்னு சொல்றாரு. உடனே ஜென் சீரியஸா, அப்படின்னா விஷம் கலந்த ஜூஸ எங்க இருந்து கொண்டு வந்த ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. அதை கேட்ட டேவ் குழப்பமா, ஜென் எனக்கு அது எப்படி ஞாபகம் இருக்கும்னு கேக்குறாரு. வெனசாவும் ஏன் இந்த மாதிரி கேள்வி கேக்குறேன்னு கேக்குறா. ஜென் அதோட விடுறதா இல்ல டேவ் கிட்ட, சரி அந்த ஐஸ் கியூப எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன்னு கேக்குறா. அதை கேட்ட டேவ் அதிர்ச்சியோட, ஜென் நீ என்ன இன்சல்ட் பண்றியா, அது என்னோட தப்புன்னு சொல்ல வரியா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்றாரு. ஜூஸை எடுத்துட்டு வந்தது நீதான், அதுல ஐஸ் கியூப் போட்டுக்கிட்டு டேபிளுக்கு வந்ததும் நீதான், ஆனா அன்னைக்கு நீ மட்டும் தனியா போகல இல்ல, உன் கூட இன்னொருத்தர் வந்தாங்கல்லன்னு சொல்றா. அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் குழப்பமா பாத்துக்கிறாங்க. அப்ப வெனசா ஜென் என்ன சொல்றன்னு கேக்குறா. ஜென் ஜெரோம பார்த்துட்டு, ஜெரோம் அந்த நேரத்துல நீ எங்க இருந்த, அன்னைக்கு நைட் நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறா. அங்க இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரோடைய பார்வையும் மெதுவா ஜெரோம் மேல திரும்புது. ஜெரோம் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.